ஏ மற்றும் பி ஆகிய இரு வாய்ப்புகளிலும் 4வது வருட ஊதியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வாய்ப்பு 1 எடுத்துக்கிடுவோம். வாய்ப்பு ஏல வந்து முதல் மாத ஊதியம் வந்து 20,000 சொல்லிட்டாங்க. 6% ஆண்டு ஊதிய உயர்வுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஏ. ஆர் கண்டுபிடிக்கும் போது 6% போது 100% ப்ளஸ் 6% போது 106%. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 106/100 எழுதுவோம். இதில் பாருங்கள் 4வது வருட ஊதியம் சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் 5 வருடங்கள் முடிவில் கேட்டிருப்பாங்க. அதனால் அதை வந்து நம்ம T6ன்னு எடுத்தோம். இவங்க வந்து இது வந்து 4வது வருட ஊதியம் கேட்டிருக்கிறதுனால நம்ம T4 தானே கண்டுபிடிக்கணும். TN ஃபார்மில் வந்து AR பவரில் n-1. இப்போ இங்கே வந்து A × R வந்து என்னது? 106/100 பவரில் 4 - 1 3 வந்து A வந்து என்னது நமக்கு? 20,000. 20,000 இன்ட்டு அடுத்து என்னது? 106/100 இன்ட்டு 106/100 இன்ட்டு 106/100. இப்போ பாருங்கள், இதை பெருக்கி போட்டுடலாமா? இந்த 2 0க்கு 2 0, 2 0க்கு 2 0, 106 இன்ட்டு 106, 6 6 36, 1 6 6, அடுத்து 0 0, 6 0 1, 6 3 12 1, அடுத்து திரும்ப 106 பெருக்கணும். 6 6 36, மிச்சம் 3, 3 6 18, 19 20 21, மிச்சம் 2, 2 12 13 14, மிச்சம் 1, 1 6 6 1 7, அடுத்து 1 6 6, 0 0 0 0 0, அடுத்து 6 3 2 1 1, 6 1 10, மிச்சம் 1 11, மிச்சம் 1 8 1 9 1 1, அடுத்து இதை 2ஆல் பெருக்கணும். 6 2 12, மிச்சம் 1, 1 2 1 3, 0 1 2 9 18, மிச்சம் 1, 1 2 1 3, 1 2. அடுத்து இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? இப்போது இது வந்து 23,820.32 கிடைக்கும். அதாவது வாய்ப்பு ஏல வந்து